சென்னை பூந்தமல்லி நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பொங்கல் விழா சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமுல்ராஜ் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து உரியடித்தல், சிலம்பாட்டம், கவியரங்கம், சிறப்பு பட்டிமன்றம், நடன நிகழ்ச்சி, இசை கச்சேரி உள்ளிட்டவை சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயலாளர் கௌதமன் கோபு, நீதிபதிகள், அரசு வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள், சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பல்வேறு அரசுத்துறை அலுவலர்கள் பங்கேற்ற பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கலந்து கொண்டு விழாவை தொடக்கி வைத்தார். இந்த விழாவில் அரசு அலுவலர்கள் ஒன்று கூடி மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று கூறி வழிபாடு நடத்தினர். பின்னர் நடைபெற்ற உரியடி போட்டியில் கடலூர் கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மற்றும் வட்டாட்சியர்கள், மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உரியடித்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து மியூசிக்கல் சேர், கயிறு இழுக்கும் போட்டி, கோல போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. மேலும் பாரம்பரிய கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு அரசுத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் முன்னிலையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால், ஆவடி காவல் ஆணையர் சங்கர் ஆகியோர் தங்களது குடும்பத்தினருடன் பாரம்பரிய உடை அணிந்து வந்து பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். பின்னர் டிஜிபி சங்கர் ஜிவால் குடும்பத்தினருடன் பொங்கலிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் ஆண் மற்றும் பெண் காவலர்களுக்கான துப்பாக்கிச் சுடுதல், வில் அம்பு, கயிறு இழுத்தல், மியூசிக்கல் சேர், பானை உடைத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் சஜீவனா தலைமையிலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் உமேஷ் டோங்கரே முன்னிலையிலும் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளான பானை உடைத்தல், பம்பரம் சுற்றுதல், கோலி விளையாடுதல், சிலம்பம் சுற்றுதல், கயிறு இழுத்தல் போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகராட்சி சார்பில் தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நகராட்சி ஆணையர் பிரீத்தி முன்னிலையில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களும் அரசு அலுவலர்களும் ஒருங்கிணைந்து மண்பானையில் பொங்கலிட்டு பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் நகராட்சி அலுவலக வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் நகராட்சி ஆணையர் சித்ரா சோனியா, நகர்மன்ற தலைவர் தாஹிரா அம்மாள் கரீம், நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள், நகராட்சி பணியாளர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வரவேற்கும் விதமாக இந்த ஆண்டு நம்முடைய நகராட்சியின் சார்பாக சிறப்பாக சமத்துவ பொங்கல் வைக்கப்பட்டு அனைவரும் சமமாக கொண்டாடி அனைவரும் சமமாக உட்கார்ந்து உணவருந்தி வருகின்ற ஆண்டை சிறப்பாக வரவேற்றிருக்கிறோம். இந்த ஆண்டு மிக விவசாயிகளுக்கு, பொதுமக்களுக்கு, வியாபாரிகளுக்கு, அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் நல்ல சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று அனைவரின் சார்பாக, அதிராம்பட்டினம் நகரத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் புனித ஜான் போஸ்கோ பள்ளி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. ஓசூர் சார் ஆட்சியர் பிரியங்கா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 26 பானைகளில் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அன்னமங்கலம் சங்கமம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாளான பொங்கலை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் பட்டிமன்றம், கயிறு இழுத்தல், உரியடி, வழுக்குமரம் ஏறும் போட்டி, பெரட்டோ சாப்பிடும் போட்டி என பல வகையான போட்டிகள் நடைபெற்றது. அப்போது மாணவர் ஒருவர் 3 நிமிடத்தில் 12 பெரட்டோ சாப்பிட்ட நிகழ்வு திரைப்பட நடிகர் சூரியை மிஞ்சும் வகையில் அமைந்தது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாகிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலை கொண்டாடினர்.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள லால்பேட்டை பேரூராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பேரூராட்சி செயல் அலுவலர் தங்கவேல், இளநிலை உதவியாளர் முருகன் மற்றும் அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கரும்பு, வாழை பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் புகையில்லா போகி குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது.